அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சலஃபுகள், அயிம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில முக்கியமான தேவைகள் என்பது அவசியமாக இருக்கின்றது. அடிப்படை தேவைகள். அது இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை என்பது நிலையாக, சீராக, நேராக இருக்காது. அது தலையான ஒன்று, நமக்கு தெரிந்த ஒன்று என்று சொன்னால் அது ஈமானாக இருக்கின்றது, அல்லாஹ் மீது நம்பிக்கை. அதனை தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம். இப்படி இதெல்லாம் அவசியமான ஒரு தேவைகள். அதே போன்ற ஒரு அவசியமான ஒரு தேவைதான் மனிதனுக்கு மன அமைதி, மன நிம்மதி. அவனுடைய வாழ்க்கை சீராக, செம்மையாக போக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்க வேண்டும். அஸ்ஸகீனா என்று சொல்வார்கள். மன அமைதி இருக்க வேண்டும். மன ரீதியாக அவன் மன அமைதி பெற்றால்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாடோடு செய்யும். தொழுகையா இருக்கட்டும், இபாதாவா இருக்கட்டும், வாழ்க்கையில குடும்பவியலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவனுடைய மன நிம்மதியாக இருந்தால்தான் அவன் அதனை பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைத்தது போல அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனையோ அல்லது நிம்மதி இல்லாத வாழ்க்கையோ. விரக்தி அடைகின்றான் மனிதன். அப்ப அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்றால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகின்றது? மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன என்பதை நமக்கு தெரிய கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்முடைய மார்க்கம் வெறும் ஆன்மீக ரீதியான மார்க்கம் அல்ல. நம்முடைய மார்க்கம் என்பது உலகவியல், வாழ்வியல், ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் அடங்கியுள்ள ஒரு விஷயம், ஒரு மார்க்கம். எல்லாமே அதுல அடங்கும். அப்ப மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? எப்படி அந்த விஷயத்தை அடையலாம்? அதற்கு முன்னாடி இந்த அமைதியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது சில இடங்கள்ல இந்த அமைதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் கூறுகின்றான். முதலாவது சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். சூரத்துல் ஃபத்ஹ். ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். அவன்தான் சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்குகின்றான், அதை போடுகின்றான் முஃமினுடைய உள்ளத்துல. எதற்காக என்று சொன்னால் யஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதற்காக, அதிகரிப்பதற்காக. இப்ப இங்கே அல்லாஹ் ஒரு சின்ன விடயத்தை நம்மளுக்கு கொடுத்தான், ஒரு க்ளூ அல்லாஹ் கொடுக்குறான். சகீனா, அமைதி வேண்டும் என்றால் ஈமான் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈமான் இருந்தாதான் அந்த ஈமானோடு அந்த அமைதி சேர்ந்து மறுபடியும் அந்த ஈமான் அதிகரிக்கும். இப்ப ஈமான் இல்லை என்று சொன்னால் அமைதி இருக்காது. ஒரு மனிதன் முஃமினாக இல்லை என்று சொன்னால், முஸ்லிமாக வாழவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அமைதி ஒருபோதும் கிடையாது. வெளிப்படையாக தெரியலாம் அமைதி இருக்கும் என்று சொல்லி. குஃபார்கள், காஃபிர்கள், வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள்
வெளிப்படையாக ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு நினைப்பு வரலாம், தோன்றலாம். ஆனா அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% அது உண்மை கிடையாது. ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தான். அவனுடைய அமைதி என்பது குறுகிய காலம், அமைதி என்பது நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி. முதலாவதாக அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்றான், ஆரம்பத்துல அடிப்படை ஈமான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு என்ன சொன்ன, இந்த அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். பத்ர் போர்ல நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு போர்க்களத்துல சஹாபாக்களுடைய மனநிலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை எவ்வளவு அமைதியாக நிம்மதியாக இருந்தது என்று நம்மலாம் அழகான முறையில பார்க்க முடியுது. அதை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த மன நிம்மதி அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதற்கு ஆதாரம் என்னன்னா, இந்த போர்க்களத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. போர்க்களம் என்று சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக தீவிரமாக ஒரு மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், பதட்டமான ஒரு சூழல், பயமான ஒரு சூழல். அந்த சூழலில் அடுத்த நாள் போர், அன்று இரவு அவர்கள் அந்த களத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லபடியா தூங்குறாங்களாம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பயணம் என்றாலே டென்ஷன் வருது. நாளைக்கு ஒரு பயணம், நாளைக்கு சஃபர் பயணம் அப்படின்னாலே ஒரு பதட்டமா ஆகும், என்ன பண்றது ஏது பண்றது அப்படி. எந்த ஒரு விஷயமா அவர்கள் போர், அவர்கள் உயிரோடு இருப்பார்களா இல்லையா என்பதற்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஆனா அவங்க நிம்மதியா தூங்கினாங்க. அதே போல உஹது போர்ல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, போர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு தூக்கம் வந்துச்சான். ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து தூங்குவாங்க. அவர்களுடைய வாள் அவங்க கையை விட்டு விழுகின்றது. அதாவது அவங்க தூக்க கலக்கத்துல இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த தருணத்துல தூக்கம் வருமா? அவ தூக்கம் வருதுன்னு என்று சொன்னா என்ன அர்த்தம், அவங்க நிம்மதியா இருக்காங்க. இன்னைக்கு மனிதனுக்கு தூக்கமே இல்லைன்றான். ஏன் நிம்மதி இல்ல, அப்ப எப்படி தூக்கம் வரும்? நிம்மதி இல்லாதவர்களுக்கு தூக்கம் வராது. அதே சில நபர்கள் பாருங்க, படுத்தோன்னு தூங்கிடுவாங்க அல்லாஹ்வோட கிருபையினால். அது மிகப்பெரிய ஒரு நியமத்து. அப்போ அவர்களுக்கு அந்த இடத்துல ஈமான் உறுதியாக இருந்ததுனால எந்த கவலையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கீனா பத்தி சொல்லும் பொழுது, அதே சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சொல்றான், இஸ் ஜஅலல் லதீன கஃபரூ ஃபீ குலூபிஹிமுல் ஹமியத்தல் ஜாஹிலிய்ய ஃபஅன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். அந்த காஃபிர்கள் அறியாமை காலத்து வாழ்க்கையில் இருந்த பொழுது, அறியாமை காலத்து குரோதத்தில் இருந்த பொழுது, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கும் ரசூலுக்கும் அமைதி இறக்கினான். என்ன வசனங்கள், என்ன இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு பின்னணி என்ன? இது பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை வரலாற்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. 13 ஆண்டு காலம் வாழ்ந்து மதீனாவுக்கு போனாங்க. போயிட்டு அங்க ஒரு 6 ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்த அந்த நிலை, பத்ரு, உஹது, கந்தக் இப்படி முக்கியமான போர்களை தான் முடிச்சு அவர்கள் கையோங்கி ஆட்சியை பிடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். குறைஷியர்கள் அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய பலம் எல்லாம் குன்றி விட்டது, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அப்ப இப்படியான ஒரு நிலையில இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன பண்றான், கனவுல உம்ரா செய்யற மாதிரி ஒரு கனவு கொடுக்குறான். 13 ஆண்டு காலம் மக்கால வாழ்ந்து 6 ஆண்டு காலம் மதீனால வாழ்ந்து கிட்டத்தட்ட 19 ஆண்டுக்கு பிறகு மக்காவில போகக்கூடிய ஒரு நிலை, உம்ரா செய்யக்கூடிய தைரியமா. அப்போ நம்மளுக்கு நபிமார்களுடைய கனவு அப்படின்னு சொன்னா என்னது, அது வஹி. நபிமார்களுடைய கனவு என்ன, வஹி. இப்போ கனவு வருது. அப்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்க, மக்கள் சொல்றாங்க, அப்போ வாங்க உம்ரா போலாம் அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். நான் ஊரை விட்டுட்டு, அதுவும் குறிப்பா முஹாஜிரின்கள் ஊரை விட்டுட்டு வந்துட்டாங்க, சொந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க.
வந்து 6 ஆண்டுகளாக பார்க்கல. இவன் மறுபடியும் சொந்த ஊருக்கு போக போறோம், உம்ரா செய்ய போறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து உம்ராக்கு போறதுக்கு எல்லாம் தயார் கிட்ட போயிட்டாங்க. ஹுதைபியாங்கிறது வந்து மக்கால அது ஒரு சில மைல் தூரம் தான். அங்க வந்து அவங்க இருக்கும் பொழுது மக்காவாசிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க உம்ரா பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா அவங்க இருக்கக்கூடிய பலம் எந்த அளவுக்கு ஓங்கிருந்தா அவங்கள வந்து உடைச்சிருந்து உள்ள அனுமதி வந்து பெறாமல் உள்ள போய் வலுக்கட்டாயமா அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா அவர்களை அகற்றி விட்டு உம்ரா செஞ்சிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. அதுக்கு மேல என்ன சொல்றாங்க அவங்க, நீங்க வந்து இந்த வருஷம் உம்ரா பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் தான் பண்ணணும். அவங்க கட்டளையிடுறாங்க அந்த குறைஷியர்கள், உஃபார்கள். அதே போல் நீங்க வரும் பொழுது நிறைய கண்டிஷன் போடுறாங்க. நீங்க வரும் பொழுது கத்தியோட எல்லாம் வரக்கூடாது, உங்களுடைய இடுப்புல ஒரு சேஃப்டி ஒரு கத்தி இருக்குன்னா, ஒரு வால், இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள். நமக்கு மத்தியில போரே இருக்கக்கூடாது இனிமேல் 10 வருடங்களுக்கு. இப்படி நிறைய கட்டளைகள் போடுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அதாவது அவங்க ஓகே பண்றாங்க. இது எல்லாமே வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு பாதகமான நிபந்தனைகள். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, என்னது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஆவலோடு வந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் அதை வந்து நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாதுவா ஓகேன்றாங்க. அது எந்த ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க அந்த கண்டிஷன்ல, நிபந்தனையில, உங்கள்ல இருந்து யாராவது காஃபிராகி எங்க இடத்துல வந்தாங்கன்னா நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதாவது மதீனால இருந்து யாராவது முஸ்லீமாக இருந்து அவர்கள் காஃபிராக மாறி மக்காவுக்கு வர ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க அனுமதி கொடுக்கணும். எங்கள்ல இருந்து, அதாவது மக்காவாசிகள் இருந்து யாராவது முஸ்லீமாக மாறி உங்க இடத்துல வர அனுமதி கேட்டாங்கன்னா நீங்க அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படியே தப்பிச்சு வந்தா கூட நீங்க அனுப்பிச்சு விட்டுருணும் எங்களுக்கு. அதுக்கும் ஆமா போடுறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆமா போட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவங்களுக்கு பிற்காலத்துல சாதகமாக மாறிச்சு. அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. சாதகமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் அதிகமான கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தான். அந்த 19 ஆண்டு காலம் வரைக்கும் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 1500 இருந்து 2000க்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா அந்த ஹுதைபியா அந்த உடன்படிக்கையில வெளிப்படையாக எல்லாம் பாதகமாக இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள்ல சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 10,000 மாறும். 2 ஆண்டுகள். 19 ஆண்டு காலத்துல 1500 தான் இருக்காங்க. 2 ஆண்டுல 10,000 ஆகும். அல்ல அப்படியே மாறித்தரான். அதாவது என்ன இங்க சொல்ல வரேன்னு சொன்னா, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது அந்த விஷயத்தை எல்லாம். அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், ஃபன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. இதுதான் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அந்த அறியாமை காலத்து கர்வத்திலும் ஆணவத்திலும் இருந்தார்கள். அதனால அப்படியான நிபந்தனைகளை உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் மறுபடியும் மதீனாவுக்கு உம்ரா செய்யாமல் வெறுமனே தலைமுடியை எடுத்துட்டாங்க, கொண்டு வந்த குர்பானிகளை அறுத்துட்டாங்க, அங்கே உதைபியிலே அறுத்துட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. மக்கா நுழையாமலே தவாஃப் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவ போகும்போது அவங்க மன நிம்மதியோட போனாங்களாம். யோசிச்சு பார்க்க முடியாது, மன நிம்மதியோட அந்த நிலையை போக முடியுமா? நம்மளுக்கு வந்தது, நம்மளுக்கு நாடுனது, நமக்கு அடைய முடியல, முயற்சி பண்ணது அவ்வளோ. அதாவது பயணம் என்று சொன்னா நம்மலாம் இன்னைக்கு ஃபிளைட்ல போய் இறங்கிடுறோம். அந்த மாதிரி பயணம் கிடையாது. அவர்கள் அதற்காண்டி தயார் செய்யணும். 1 மாசம் அங்கிருந்து நடந்து வரணும், வெயில், பாலைவனம், இதெல்லாம் இருக்கு. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. திருப்பி மறுபடியும் போகும்போது அந்த களைப்பு இல்லையா, அந்த எந்த ஒரு வருத்தமும் இல்லையா, நிம்மதியான ஒரு திருப்தியோடு அவர்கள் போனார்கள் என்று. ஏன்னா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அந்த சக்கீனா இல்லை, ஈமான் இருந்தனா. அதான் இங்க சொல்லுவாங்க, ஈமான் இருந்தனால அந்த மன நிம்மதி அவர்களுக்கு கிடைச்சது. இப்ப இது வந்து வெளிப்படையாக நம்மளுக்கு என்ன தெரியுது, மனிதனுக்கு ஈமான் இருந்தால் நம்மளுக்கு மன நிம்மதி இருக்கும் என்று வெளிப்படையாக தெரியுது. சரி, இன்னும் நம்மளுக்கு வந்து ஆழமான முறையில் நமக்கு மன நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னார். ஈமான் நம்மளுக்கு இருக்கு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் என்று இருக்கு. இன்னும் நமக்கு வந்து அந்த அந்த மன நிம்மதியை அடைய வேண்டும் அதிகமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை குர்ஆன் மற்றும் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்ப்போம்.
முதலாவது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் என்றைக்குமே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்று அவனுடைய உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நீங்க வணங்க வேண்டும் என்று சொன்னால், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீங்க எப்படி வணங்கணும்னா அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போல் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை இந்த உலகத்துல நம்ம யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிறான் என்று நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம வணங்கணும். அந்த நிலையை உங்களால முடியலையா, அப்படி உங்களால இருக்க முடியலையா, ஃபைல்லம் தகுன் தரா ஃபைன்னஹு யராக, அப்படி உங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற ஒரு நிலையில நீங்க வாழணும். அப்போ இது வந்து வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே, ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிடம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா யாருடைய பயம் இருக்கும்? வேற யாராவது பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். அல்லாஹ் பயந்து ஒரு மனிதன் வாழும் பொழுது உலகத்துல எந்த படைப்பிற்கும் எந்த மனிதனுக்கும் நம்ம பயப்பட வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. சின்ன ஒரு உதாரணம் சொல்லும் போது, நம்ம என்றைக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முதன்மையாக வைக்கிறோம், அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சீராகும். நம்ம முதன்மையா வைக்கிறோம் என்று சொன்னா நம்ம வாயளவுல முதன்மையாக வைக்கிறோம் என்று சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நம்ம முதன்மையாக வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல வந்து கல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆடைகள் வந்து கரண்டைக்கால் கீழே இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் அங்க வந்து கரண்டைக்கால் கீழே போட்டுருக்காங்க, நம்மளும் போடுவோம். நம்ம மட்டும் மடிச்சு விட்டு இல்ல மேல வந்து வெட்டிட்டு அதை போட்டோம்னா அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு நீங்க முதன்மையை கொடுக்குறீங்க, மக்களுக்கு நீங்க பயப்படுறீங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க பயப்படலன்னு அர்த்தம். முடிஞ்சு. வேலைக்கு போறோம், வேலையில வந்து தாடி எடுக்க சொல்றாங்க, இன்டர்வியூ போகும்போது தாடி எடுத்தாதான் வேலை கிடைக்கும். அப்போ என்ன பண்றோம், தாடி எடுக்கணும். ஏங்க தாடி எடுத்தீங்க? இல்ல அது வேலை கிடைக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை விட, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை விட மனிதர்களுடைய சிந்தனை, அவர்கள் என்ன யோசிப்பாங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்ப நம்ம வந்து அல்லாஹ் ரசூலையும் முதன்மையா வைக்கல. புர்கா இப்படிதான் அணியணும் அப்படின்றது. ஆனா சில இடங்கள்ல போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பெண்கள் புர்காவை அணியாம போவாங்க, இல்ல புர்கா அது வரைக்கும் அணிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போன உடனே காலேஜோ இல்ல எதுக்கு போன புர்காவை கலட்டிடுவாங்க. ஏன்னா அங்க வந்து அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மனிதன் ஒரு மாதிரி பார்த்தா உனக்கு இல்ல, நம்மளுக்கு என்ன, நம்முடைய இறைவன் ஒரு மாதிரி பார்ப்பானே அப்படின்னு யோசிக்கும் போது, நம்முடைய இறைவன் ஒரு மாதிரி பார்ப்பானே. என்ன சொல்ற, நம்முடைய இறைவன் கரண்டைக்காலுக்கே நீங்க போட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் வரும், அல்லாஹ் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அல்லாஹ் உங்களை சுத்தம் பண்ண மாட்டான் மறுமை நாள்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஆனா மனிதன் என்ன நினைப்பான், அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு பார்ப்பான், இல்ல ரெண்டு பார்வை பார்ப்பான், பார்த்துட்டு போகணும். அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு அல்லாஹை விட அல்லாஹ் படைத்த அந்த மனிதன் உனக்கு முக்கியமா போச்சு. அப்ப எப்படி நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்? எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்புடைய உணர்வு நமக்கு இருக்கும்? இல்ல. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முதன்மையாக வைக்க வேண்டும். முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்றைக்கும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு உணர்வு இருந்துட்டு. இரண்டாவது, மனிதன் அல்லாஹ்வை நல்ல நேரத்தில், அதாவது அவன் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அவன் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில். அப்பொழுதுதான் அவனுடைய கஷ்ட காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உதவி பண்ணுவான், அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். அழகான உதாரணம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் பயணம். இன்னும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. சௌர் குகையில ஒட்டுமொத்த குறைஷியர்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தலைக்கு 100 ஒட்டகம் என்ற பரிசு எல்லாருமே பயங்கரமான முறையில தேடிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தௌர் குகையில போறாங்க. போய் அங்க ஒரு 3 நாள் அங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட யாரு போறாங்கன்னா அபூபக்கர் போறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ எப்படி இருந்தாங்க அந்த 3 நாட்கள் சொன்னா நிம்மதியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனாங்க. நம்ம தூக்கம் வருமா? நம்மள வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே தேடுது, பிடிச்சா தலையை வெட்டிடுவாங்க. தூக்கம் வருமானா எப்படி பதட்டமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனாங்க நிம்மதியா. அபூபக்கர் பதட்டம் அடைஞ்சாங்க. அது அவங்களுக்காண்டி பதட்டம் அடையல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கூடாதுன்னு பதட்டம் அடைஞ்சாங்க. ஏன் ஊருக்கு போனா போட்டும் அப்படின்னு அவங்களுடைய பதட்டம் வேற மாதிரி இருந்தது. நிம்மதியா தூங்குனாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா கிட்ட வந்துட்டாங்க. இந்த காஃபிர்கள் வந்து இந்த சௌர் குகையில கிட்ட வந்துட்டாங்க. கீழே அப்படி குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருவாங்க, அபூபக்கர் தெரிஞ்சிருவாங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, நபியே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் தௌபால சொல்றான், நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் எப்படி வரும்? நமக்கு அந்த நேரத்துல வருமானம் வராது. எப்போ வரும்னா அல்லாஹ்வை நல்ல காலத்துல நம்ம நல்லபடியா இருந்ததுன்னா வரும். சந்தோஷமான காலத்துல அல்லாஹ் துதி செய்து அவனுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு திருப்தியோடு இருக்கும் பொழுது, அந்த சோகமான காலத்துல, முசீபத்தான காலத்துல அந்த ஒரு மனோபக்குவம் வரும். முசீபத் வந்து நமக்கு என்ன தோணுது தெரியுமா? ஆஹா, நம்ம தோறலையே, நம்ம ஜகாத் கொடுக்கலையே, இந்த தவறுகள்லாம் பண்ணிட்டோமே. யோசிச்சு பாருங்க, நல்ல நேரத்துல அதெல்லாம் வராது. முசீபத் நம்மளுக்கு உடம்பு சரியாம போகும் பொழுது, ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் பொழுது, மரண தழுவாயில இருக்கும் பொழுது, இல்ல நம்முடைய ஏதோ ஒரு முசீபத்துல இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா நல்லபடியா ஆயிடும்னு சொன்னா மறுபடியும் நார்மல் சிந்தனைகளா போயிடும். அப்ப நம்ம நிலைமை என்னன்னு சொன்னா, நல்ல நேரத்துல அதை யோசிச்சு பார்த்திருக்கோமா, நம்முடைய இபாதத் எப்படி இருக்கு? அப்ப நம்மளுக்கு நிம்மதி வந்து எப்ப கிடைக்கும்னா அந்த நேரத்துல கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம ஒழுங்கா இருந்தான்னு சொன்னா முசீபத்தான நேரத்துல நிம்மதியா இருக்கலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம். அதே போல 3வது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கதர், அல்லாஹ்வுடைய அந்த கதர்ல விதியில பொறுமையாக இருக்க, பொருந்தி கொண்டோடு இருக்க. நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முசீபத் வந்து நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தெரிஞ்சோ தெரியாமலோ, கத்தர் அல்லாஹ் வ மா ஷா ஃபஅல். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் நிச்சயமாக நாங்கெல்லாம் உனக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனிடத்திலே திரும்ப செல்ல இருக்கின்றோம். மௌத்தாயிட்டார்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனிடத்திலே திரும்ப இருக்கின்றோம். கத்தர் அல்லாஹ் வ மா ஷா ஃபஅல். ஒரு முசீபத் இருக்கும்போது அல்லாஹ் நாடியது நடந்தது, அவன் விருப்பப்பட்டது நடந்தது. அப்ப இதனுடைய அர்த்தம் விளங்கி நம்ம சொல்லியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. எந்த முசீபத் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமா, போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இது நடந்துருச்சு, நம்ம கையில் எதுவும் கிடையாது. அப்ப அந்த முசீபத்துல நம்மளுக்கு என்னத்த கவலை ஏற்படாது. அந்த தற்காலிகமான கவலைகள் இருக்கும் மனிதன் என்ற முறையில, ஆனா அது நம்முடைய ஆட்டி படைக்காது. அது நம்மளை வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்தாது, தள்ளாது. எப்போ அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த கதிரில வந்து அல்லாஹ்வுடைய அந்த முசீபத்துல வந்து பொருந்தி கொண்டோம் என்று சொன்னார். கத்தர் அல்லாஹ் மா ஷா ஃபஅல். அதே போல 4வது, ஒரு மனிதனுடைய மன நிம்மதிக்கு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான கொள்கை, அகீதா. ஈமான் கொண்டணும், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டணும். அது வந்து அடிப்படை. கொள்கை ஒண்ணு இருக்குல்ல, அகீதா ஒண்ணு இருக்குல்ல, தௌஹீதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக நம்ம வாழ்றோம், நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய இறைவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, இதெல்லாம் அகீதா. மறைவான ஞானங்கள் பற்றி நம்புதல், மறுமையை பற்றி நம்புதல், அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்புதல், அதை பற்றி தெரிந்து கொள், இதெல்லாம் அகீதா, இதெல்லாம் கொள்கை. ஒரு மனிதன் அல்லாஹ் வணங்குவதற்கு தான் நம்மளை படைச்சிருக்கான், அவனை வணங்குவதை படைச்சிருக்கான் என்று அவனுடைய கொள்கை இருந்துச்சுன்னு சொன்னான். நம்ம சொர்க்கத்தை அடைவதற்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று அவனுடைய கொள்கை இருந்துச்சுன்னு சொன்னான்.
அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி, அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு அக்கீதா அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, மற்ற ஏதாவது கவலைகள் இருக்குமோ அவனுக்கு? இந்த உலகத்துல நடக்கக்கூடிய லாப நஷ்டம், இழப்பு, இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாக தெரியுமா? தெரியாது. என்றைக்கு அவன் இதெல்லாம் கொள்கையை மறக்கின்றானோ, என்றைக்கு கொள்கையை மறக்கின்றானோ, அவனுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிதாக தெரியும். அதுதான் ஷைத்தானுடைய விஷயம். ஷைத்தானுடையதுன்னா மற்றதை ஊதி பெருசாக்குவான். ஆனா ஒண்ணும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, நம்ம கையிலே இருக்காது, முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அக்கீதாவை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல அதிகமான ஈடுபாடுகள் காட்ட வேண்டும். ஷிர்க்னா என்ன, தௌஹீத்னா என்ன, அதுல எப்படி நம்ம கொள்கையில இருக்கிறது, ஈமான்ல எப்படி இருக்கிறது என்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல போடுகின்றா, சூரத்துல் முல்க், அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மன் யம்ஷி ஸவியன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம். அழகான வசனம். அல்லாஹ் நமக்கு சிந்திப்பதற்காக ஒரு வசனத்தை சொல்றான். அதாவது முகம் குப்புற ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். முகம் குப்புற மனிதன் நடந்து கொண்டிருக்கான். அவனும் நேராக செங்குத்தாக நேர்கொண்ட பார்வையை கொண்டு ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கான். இவர் இரண்டு பேருமே சமமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதனுக்கு எங்க போறனே தெரியாது, அவனுடைய இலக்கு என்னன்னே தெரியாம ஒருத்தன் முகம் குப்புற நடந்துட்டு இருக்கான். இன்னொருத்தனுக்கு அவனுடைய குறிக்கோள் சரியா இருக்கு, அவனுடைய இலக்கு சரியா இருக்கு, பார்வை நேராக இருக்கு. இரண்டு பேருமே சமமான சமம் இல்லை. ஏன்னா அவன் போகக்கூடிய டெஸ்டினேஷன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு எங்க போறனே தெரியல. அதுதான் கொள்கை. ஒரு மனிதனுக்கு கொள்கை இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய இலக்கு, அவனுடைய பார்வை, அவனுடைய டெஸ்டினேஷன் எல்லாம் அவனுக்கு பக்காவா இருக்கும். இலக்கே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா அவனுக்கு எப்படி மன நிம்மதி கிடைக்கும்? அல்லது தவறான இலக்கோடு வாழ்ந்துகிட்டு இருக்கானா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுதான் அக்கீதாவுடைய முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு நிம்மதியை பெறுவதற்கான முக்கியமான விஷயம் அத்திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுதல். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரஅத், அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளம் எப்படி மன நிம்மதி அடையும் என்று சொன்னால் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் அவங்களுடைய மன நிம்மதி கிடைக்கும். யோசிப்பாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு சில நேரங்கள்ல கஷ்டமான நேரத்துல இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி இருப்போமா, அது தோணாது நம்மளுக்கு. அந்த கஷ்டத்தை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணுவோமே தவிர நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணாது. ஆனா அந்த இடத்துல மன நிம்மதி கிடைக்கும். அதே போல குர்ஆன் எடுத்து ஓதுவோம், தோணாது. ஆனா குர்ஆன் எடுத்து ஓதுனீங்கன்னா அதுல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். சரி 2 ரகை தொழுவோம், அந்த கஷ்டத்துல 2 ரகை தொழுவோம் அப்படின்னு தோணாது. 2 ரகை தொழுதிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விடயம் கிடைக்கும், ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ஏன்னா உடனே நம்ம யாரை நம்ம நாடுறோம்? அல்லாஹ்வை நாடுகின்றோம், அல்லாஹ் இடத்துல நம்ம ஒப்படைக்கின்றோம். நம்ம என்ன பண்ணல, நம்ம எப்படி இந்த தீர்வு காணலாம் மனித இடத்துல போல, மற்றவர்கள் இடத்துல போல, அவனிடத்துல முறையிடலாமா, இவனிடத்துல முறையிடலாமா, இப்படி இது வழியில போலாமா, அது அடுத்தது முயற்சி. அடுத்தது முதல்ல நம்ம அல்லாஹ்வை அணுகணுமா, அல்லாஹ் இடத்துல முறையிட்டோமா, இவ்வாறாக முறையிட்டோமா என்பது முதலாவது விஷயம். கடைசியாக நம்ம மன நிம்மதி பெறுவது மிக முக்கியம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது முக்கியம். இது பண்ணலன்னா இது எல்லாமே வேஸ்ட். இந்த விஷயத்த நம்ம சொல்ல போற விஷயத்த பண்ணலன்னு சொன்னா இது அனைத்தும் நீங்க பண்ணாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுபடுவது, அன்றாட செய்யக்கூடிய சில பாவங்களாக இருக்கலாம், இல்ல பாவத்தில் அடிக்கடி அவனுடைய ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கு, ஹராமான விஷயங்கள் அவனுடைய ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் இந்த தொழுதா திக்ர் செஞ்சா எல்லாமே பண்ணாலும் அவன் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம். ஒரு மனிதன் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நான் விட்டுருவேன், இன்னைக்கு பண்ணிக்கிறேன், டைம் இருக்குல்ல. அப்ப அவன் மவுத்துக்கு ரெடியா இருக்கானா? ரெடி கிடையாது. அவன் மவுத்துக்கு ரெடியா இருக்கானா? ரெடி கிடையாது.
மௌத்துக்கு ரெடியா இல்லாதவன் நிம்மதி பெறமாட்டான். அடுத்த தருணத்துல நான் மௌத்தானா என்னுடைய நிலை என்ன, இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போயிருவேனா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு சுய பரிசோதனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலயே நம்மளுக்கு ஜீரோ அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படி நிம்மதி பெற முடியும்? அப்ப முதலாவது இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். மன நிம்மதி பெறுவதற்கு நம்ம முதல்ல அந்த பாவத்துல இருந்து விடுபட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல மன நிம்மதி பெறுவது ரொம்ப அவசியம். மறுமையிலே சொர்க்கத்துக்கு போயிடும்னா அது வேற கதை. ஆனா உலகத்துல மன நிம்மதி பெற்றதான் நம்ம சீராக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும், சரியான முறையில் இவ்வாறு செய்ய முடியும். அப்படிப்பட்ட தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.